ஹிமாலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் செல்வம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் TR பாலு ஆகியோரை ஆதரித்து தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். மக்களை பிளவுபடுத்தவே மோடி சிந்திக்கிறார் என்று கூறி வருகிறார். தேர்தல் சமயத்தில் தமிழகத்தில் சுற்றித் திரியக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பேரிடர் ஏற்பட்ட பொழுது ஏன் வரவில்லை என்றும் கேட்டிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பதில் புதிய சட்டம் போன்றவை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மாநிலங்களுக்கு மட்டுமின்றி நாட்டுக்கு நன்மை தரும் வாக்குறுதிகள் கூட தேர்தல் அறிக்கையில் இருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். பெண்கள் சக்தி என்று கூறக்கூடிய மோடி பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றும் பேசி வருகிறார். திராவிட ஆட்சியை பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு கசக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். மாநிலங்களே இருக்கக்கூடாது என்று பிரதமர் மோடி நினைப்பதாகவும் முதலமைச்சர் பேசி வருகிறார். வச்சு தொல்லை பண்ணுவார். அப்பவும் அவங்க உறுதியா நின்னா அவங்களை கைது பண்ணி பழிவாங்கிறதுல மும்முரமா இருக்காரு. மோடியோட மிரட்டலுக்கு பணிஞ்சிட்டா உடனே மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் எடுத்து வெளுத்து சுத்தமாக்கி உலக யோகியர்னு பட்டம் கொடுப்பார். வாஷிங் மிஷின் தெரியுமில்ல உங்களுக்கு? அது மேட் இன் பிஜேபி. இந்த லட்சணத்துல மாநிலங்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறாரு. இதே காஞ்சிபுரமும் சென்னையும் கடந்த டிசம்பர்ல வெள்ளத்துல சிக்கி தவிச்சப்போ அதுக்கு ₹1 ஒன்றிய அரசு நிவாரணமாக தந்ததான். நானே நேரில் போய் பிரதமர் மோடி கிட்ட கோரிக்கை வச்சேனே, இதோ தரேன்னு சொன்னார். தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாம் TR பாலு அவர்கள் தலைமையில் உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சாங்க. அவரும் இதோ தரேன்னு சொன்னார். ஆனா இன்று வர நிதியே தரல. மாநில முதலமைச்சரான என்கிட்டே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி. இப்ப நாம உச்சநீதிமன்றம் போயிருக்கோம். இனியும் மாநில உரிமைகள் பற்றியோ கூட்டுறவு கூட்டாட்சி பற்றியோ பிரதமர் மோடி பேசலாமா? அவருக்கு அதற்கான தார்மீக உரிமை இருக்கா? நாம மட்டும் இல்ல, வளர்ச்சி பணிகளுக்கு கடன் வாங்க அனுமதிக்கணும்னு கேரள அரசு உச்சநீதிமன்றத்தோட படியேறி இருக்கு. வறட்சி நிவாரணம் கேட்டு கர்நாடகம் வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோர்ட்டுப்படி ஏற விட்டவர் தான் பிரதமர் மோடி. அதனால்தான் சொன்னேன், மோடியின் கண்ணீர் அவரது கண்களே நம்பாது. அப்புறம் மக்கள் எப்படி நம்புவாங்க? இப்ப புதுசா ஒரு பேட்டி என்கிற பேர்ல ரீல் சுத்திட்டு இருக்காரு. நேத்து கொடுத்த பேட்டியில பிரதமர் மோடி சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பல வீசுதான். திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பல வீசுதான். இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்ல பிரதமரோட பகல்காரங்க நினைச்சு அவர் மேல பரிதாபப்படுறதுன்னு தெரியல. பிரதமர் அவர்களே, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது. நாடு முழுவதும் பாஜக ஜெயிச்ச 2014, 2019 தேர்தலிலேயே பாஜகவை ஓரங்கட்டின தமிழ்நாட்டு மக்கள். நாடு முழுக்க நீங்க தோக்கிறது உறுதியா இருக்கிற இந்த தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? 10 வருஷமா ஒன்றியத்தில் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. ஆனா நீங்க பேசுற வாயில தான் பாஜக வளர்றதை தவிர களத்துல எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால்தான் கூட்டணிக்கும் உங்க கட்சிக்கும் ரவுடிகளையும் கலவரம் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ்களையும் சேர்த்துட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்தில் பாஜக எப்படி வளரும்? நீங்க தான் எப்போ மக்களை ஏமாத்துவீங்கன்னு பார்த்தா இப்போ உங்களையே தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும்னு யாரை ஏமாத்துறாங்க? அடுத்து இன்னொரு பொய்ய சிரிக்காம சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. காசி தமிழ் சங்கத்துல உத்தரப்பிரதேசம் போன நம்ம மக்கள் அங்க நடந்திருக்கிற வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அதுக்கு யாரை கூட்டிக்கிட்டு போனாங்கன்னு தெரியல.
ஆமா, நாம நாளிதழில் படிச்சு ஆதங்கப்பட்டது ஊபி முதலமைச்சர் யோகியினுடைய சொந்த தொகுதியான கோராக்பூர் மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம 60 குழந்தைகள் இறந்து போயிருக்கு. மனிதவள குறியீடு, ஊட்டச்சத்து, சட்டம் ஒழுங்கு, தனிநபர் வருவாம்னு எல்லாத்திலையும் தமிழ்நாட்டினுடைய இடம் என்ன? பாஜக ஆட்சியில மாட்டிக்கிட்டு தவிக்கிற உத்தரப்பிரதேசனுடைய நிலை என்ன? இதெல்லாம் எங்க மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால உங்க மோடி மஸ்தான் வித்தெல்லாம் இங்க எடுபடாது. 10 ஆண்டு கால நாட்டை பாழ்படுத்தின நிலை இனியும் தொடரக்கூடாது. வேண்டாம் மோடின்னு ஒட்டுமொத்த நாடும் உறக்க சொல்வதற்கான நாள் நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு முறை இந்த நாடு ஏமாந்தா 200 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும். வரலாறு திருத்தி எழுதப்படும். அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும். மக்களுடைய சிந்தனை வழுங்கடிக்கப்படும். மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும். சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டப்படும். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றில் பறக்க விடப்பட்டு RSS சட்டம் நாட்டை ஆளும். இதையெல்லாம் தடுக்கும் வலிமையான ஆயுதம் மக்களான உங்களுடைய வாக்குகள் தான். இன்று விட்டுவிட்டு நாளை புலம்புவது நல்லவர்களுக்கு அழகல்ல. நாடு காக்க இன்றே தயாராகுங்கள். பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு. அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு அளிக்கிற வாக்கு. எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய இருவரையும் ஒரு சேர வீழ்த்துங்க. பாசிசமும் மதவாதமும் வீழ்ந்தது, ஜனநாயகமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் வென்றது என்ற புதிய வரலாறு எழுத திருப்பெரும்புதூர் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் TR பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், காஞ்சிபுரம் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் G. செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. சொல்லுங்க, 40 நமதே, 40 நமதே, 40 நமதே. இன்னும் கொஞ்சம் சத்தமா. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் செல்வம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் TR பாலு ஆகியோரை ஆதரித்து தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் வாக்கு சேகரித்திருக்கிறார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.